ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டேங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த சூப் எடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரை வச்சு தாங்க. 2 கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரை கழுவி எடுத்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், இடிகளில் பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு, சோம்பு, வரதனியா இது எல்லாத்தையும் இடித்து சேர்த்துக்க வேண்டியதாங்க. பால் காய வச்சிட்டேங்க. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் காஃபி குடிப்போம். ஸோ அதனால் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா தக்காளி குருமா, ரோட்டுக்கடை தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா கசகசா, வரமிளகாய், பூண்டு, இஞ்சி, தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி தாளித்து விட்டுட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குருமா நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக பண்ணிடலாங்க. இந்த குருமா மாவு பாருங்கள், மில்லட் சேர்த்து தாங்க அரைச்சிருக்கோம். நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. நைட் செஞ்ச சப்பாத்தி இருக்குது. இதையெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சரி பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு இது இடிகளில் இருக்கிறதெல்லாம் நம்ம இடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரை நம்ம உடனே மூட வேண்டாம். ஏன்னா மூடினோம்னா அந்த விசில் வரும்போது தண்ணியெலாம் வெளியில் வந்துடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு அப்புறமா குக்கர் மூடிக்கலாம். பால் காய வச்சாச்சுங்க. இன்றைக்கி பொதுவாகவே இங்கே பெங்களூரில் கிடைக்கிறது இந்த பால் தாங்க, நந்தினி பிராண்டுன்னு சொல்லிட்டு நம்ம 3 வருஷமாக வாங்கி சாப்பிட்டு பழகிட்டோம். ஸோ இன்றைக்கி இப்போ இதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா நம்ம குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நடுவில் பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம லிட்டு போட்டுடலாங்க. இந்த காஃபி தூள் தாங்க நான் ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருந்தது குடிக்கிறதுக்கு. ஸோ தட்ட ஒரு காஃபி காலையில் குடித்தாச்சு. விசில் வந்துடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். நம்ம பாதி கீரையை இதிலேருந்து எடுத்து கிரைண்ட் பண்ணலாம். அப்போ தான் அதோடய சத்து முழுமையாக கிடைக்கும். என்ன தான் கொதிச்சிருந்தாலும் அப்படி கிடைக்காது. குருமா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா அதான் நான் சொன்னேன்ல, அதே மாதிரியே செய்யுங்க. பூண்டு, இஞ்சி, தக்காளி, அப்புறம் சோம்பு, ஜீரகம், கசகசா, ஒரு பட்டை, 2 லவங்கம், தக்காளி, முடிஞ்சால் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. பிரிஞ்சி இலை, அப்புறம் மராத்தி மொக்கு இதெல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். தாளித்து விட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வந்தோடனே இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துங்க, இல்லைன்னா மந்தமாக கெட்டியாயிடும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, தேங்காய் கொஞ்சம் நிறையா. ரோட்டுக்கடை குருமா மாதிரியே சூப்பராக இருக்கும். நம்ம வரமிளகாயும் சேர்த்து பேஸ்ட் பண்ணியிருக்கறனால நம்ம மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸ்பைசஸும் இதே இருக்கிறதே போதுங்க. பாருங்கள், நான் ஸ்டார் அனீஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன் தாளிக்கும்போது. ஸோ இந்த குருமாவும் செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரை சூப்பும் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. ஏன்னா மறுபடியும் கொரோனா அப்படி இப்படின்னு பயமுறுத்துகிறாங்க. இருந்தாலும் நமக்கு பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரையை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. பாருங்கள், பாதி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதை அதிலே ஆட் பண்ணி அப்படியே கூட நம்ம சிக் பண்ணி குடிக்கிறனா மென்று சிக் பண்ணி குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுப்போம். பாருங்கள், மில்லட் தோசை தக்காளி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1 ஹவர் கழித்து சூப் சர்வ் பண்ணிட்டேங்க. இந்த சூப்பில் 2 பூண்டு இருக்கு இல்லைங்களா, அது வெந்து வரும்போது அதை ஆட் பண்ணிட்டேன் இதில். ஏன்னா ஒருத்தருக்கு கிடைக்காது. ஸோ பூண்டோட சர்வ் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.